கணவனுடைய கஷ்டத்தை புரியாமல் அவன் எவ்வளவு உழைக்கிறான், எவ்வளவு அவமானப்படுறான், எவ்வளவு வேர்வை சிந்துறான், அதெல்லாம் புரியாம இன்னைக்கு ஈஸியா என்ன செய்யறாங்க? அந்த வீட்டுல அப்படி இருக்கு, இந்த வீட்டுல இப்படி இருக்கு, அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு, இங்க வாஷிங் மிஷின் இருக்கு, அவன் கார் வாங்கிட்டான், இவன் பைக் வாங்கிட்டான், எனக்கு இது வேணும் அது வேணும்னு இன்னைக்கு மனைவிமார்களுடைய டார்ச்சல் எல்லாம் பாதுகாக்கணும். எல்லாம் பாதுகாத்த குடும்பத்தை தவிர பெரும்பாலான குடும்பங்கள் இந்த சாட்ஸ பாத்துக்கிட்டு, ரீல்ஸ பாத்துக்கிட்டு, போனை பாத்துக்கிட்டு, யூடியூப் பாத்துக்கிட்டு, டிவியை பாத்துக்கிட்டு நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும், அப்படி ஆடம்பரமா இருக்கணும், எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு கணவனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாத ஒரு மனைவி அவன் எப்படிங்க சொர்க்கத்துக்கு போக முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் ஒரு மனைவி சுவனத்தினுடைய வாசனை கூட நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அப்படியா இருக்குது? கணவன் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்ல, அவன் எப்படி அவமானப்பட்டாலும் பிரச்சனை. ஒரு ஆணுடைய கஷ்டம் என்பது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஆணுக்கு இயல்பாகவே முரட்டத்தன்மை இருக்கும், ஒரு ஆணுக்கு இயல்பாகவே கோபம் புசுகு புசுகுன்னு வரும். ஆனா தன் குடும்பத்துக்காக வேண்டி காரி மூஞ்சிலேயே துப்புனாலும் தொடச்சுக்கிட்டு போறாங்க ஒரு ஆண். இந்த கஷ்டத்தை புரியாத மனைவிமார்கள் இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம சமூகத்துல இருக்கிறாங்க?